நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்டான ஒன் பாட் சாம்பார் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் துவையல் இந்த மாதிரி வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைமும் எடுக்காது. நான் சொல்லியிருக்க ரேஷியோவில் ஆசிட்டிஸ் அப்படியே செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனால் கூட ரொம்ப கெட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இதை வடிகட்டிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. அரிசியை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்து இது கூட காய்கறி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கேரட் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 10 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கைட்டையே இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் வந்துட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சாதம்லாம் நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும். இது சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சிருங்க. அப்போ தான் இந்த சாம்பார் சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்லேயே அரைச்ச மசாலா தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தான் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல சாதம், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சாதம் வந்து கெட்டியாக இருக்கணும் இல்லை தண்ணியாக இருக்கணும் பார்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேக வச்சுக்கோங்க. இது போல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான ஒன் பாட் சாம்பார் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் இது சேர்த்து பண்ணும்போது நம்ம சாம்பார் ரைஸ் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்ல, அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சரும் கலரும் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பளம், வடகம், அதுக்கப்புறமா ஊறுகாய் துவையெல்லாம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.